வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனலில் ஒவ்வொரு நாளும் விதவிதமான ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்மர் சீசனில் நல்ல வெயில் அடிக்கக்கூடிய அந்த ஒரு சீசனில் நம்ம செய்யக்கூடிய நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு சம்மர் சீசனில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். நாம் இப்போ குளிருக்கு விடை கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம கோடையை வரவேற்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 2-3 நாளாகவே வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு. ஐஸ்ன்னு நிறைய சத்தங்களை நம்ம வெளியில் கேட்டுக்கிட்டு வரோம். ஐஸை பார்த்தாலே நமக்கு உடம்புக்குள்ளே ஒரு சில்லுன்னு ஒரு நினப்பு வரும். அந்த மாதிரியான ஒரு தொழில், இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற தொழில். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6லேருந்து 7 மாதங்களுக்கு உங்களுக்கு இந்த சம்மர் சீசன் இருக்கும். அப்போது இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு 7 மாதம் வரைக்கும் நல்ல பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஐஸை விரும்பக்கூடியவங்க, எந்த காலத்துலையும் குளிரில் கூட ஐஸ் வாங்கி சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த வெயில் நாளில் உங்களுக்கு இதனுடைய ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது அவ்வளோ பெரிய பிஸ்னஸாக, இதில் அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதில் இருக்க ப்ராஃபிட் நினச்சே பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்னஸ். இதனுடைய மூலப்பொருள் ரொம்ப கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு பண்ண போகிறோம். அதை ப்ராஃபிட் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹை ப்ராஃபிட்டாக இருக்குது. எளிமையான மூலப்பொருளாக இருக்குது. தயாரிப்பு ரொம்ப எளிமையாக இருக்குது. விற்பனையும் ஓரளவுக்கு கோடை காலத்தில் நல்லாவே உங்களால் விற்பனை பண்ணவும் முடியும். அப்போ இந்த பிஸ்னஸ் எவ்வளோ ஒரு சூட்டபிளான பிஸ்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதத்துக்கு ஒரு 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், இதில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். நம்ம பெரிய அளவில் ஐஸ் பிளான்ட் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாலாம் நம்ம யோசிக்க போகிறதில்ல. அந்த அளவுக்கு யோசிக்காமல் இப்போ நிறைய மிஷின்ஸ் ஈஸியாக ஒரு கம்மியான லெவலில் ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக பண்ணக்கூடிய லெவலில் நமக்கு மிஷின்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த தொழிலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு நமக்கு என்ன மிஷின் வேணும்னா, ஐஸ் கேண்டி மேக்கிங் மிஷின் அப்படிங்கிறது நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இது மோல்ட்ஸ் வேணும். ஒரு சில இதில் மோல்டு அட்டாச்சாக வருது, ஒரு சில இதில் மோல்டு தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இந்த குச்சி, அதாவது அந்த பேம்பு ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த குச்சி நமக்கு வேணும். அப்புறம் மூலப்பொருள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான மூலப்பொருள் தான் இருக்குது. அந்த மூலப்பொருள் உங்களுக்கு இதில் என்ன செய்யப்படும், தேவைப்படும். இதில் மூலப்பொருள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வாட்டர் தான் இதில் மெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தண்ணி மட்டும்தான் இதில் மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எசன்ஸ் வேணும். அதாவது என்ன ஃப்ளேவரில் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எசன்ஸ் வேணும். கலர்ஸ் ஒரு சிலர் சேர்க்குறாங்க. ஸ்வீட்டுக்கு ஒரு சில பொருள் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ தான் இதில் மூலப்பொருள் அப்படிங்கிறது. நீங்கள் இதனுடைய ப்ரிப்பரேஷன் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில், யூடியூப்லலாம் நிறைய இருக்குது. நீங்கள் நல்லாவே இதை சர்ச் பண்ணி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி ப்ராசஸ். உங்களுக்கு இதில் ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் டெக்னிக்கலாக நீங்கள் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் ரொம்ப ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால இது தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மிஷினை வச்சு எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் வரிசையாக பார்த்துக்கிட்டே வருவோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், மோல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மோல்டு ரொம்ப முக்கியம். நம்ம மிஷினை மட்டும் வாங்கி வச்சுட்டு மோல்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. மோல்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வடிவத்தில் வேணும், எந்த அளவில் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் அதில் செய்ய முடியும். இதில் சிங்கிள், டபுள் அந்த மாதிரி 8 மோல்டு உள்ளதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒரு 20 ஐஸு 10 ஐஸு இந்த மாதிரி செய்கிறதும் இருக்குது. உங்களுக்கு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு 200-300 கேண்டிஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதனுடைய ரேட்டு என்ன செய்யும், மோல்டுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே உங்களுக்கு போகும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் ஐஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். ஏன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் பார்த்தீங்கன்னாக்கா 20லேருந்து உங்களுக்கு ஒரு 20லேருந்து -30 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணுது. அப்படிங்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அது ஐஸாக என்ன செய்யுது, மாறுது. அதனால நீங்கள்
எப்படி வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இத்தனை ஐஸ் தயாரிக்க முடியும் அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீசர் வந்து அந்தளவுக்கானது உங்களுக்கு. அதில் இருக்கக்கூடிய கம்ப்ரெஸரும் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு தேவைப்படுற ஐஸ் வந்து உங்களுக்கு இதுலேருந்து என்ன செய்யுது, கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஐஸ் கேண்டி மேக்கிங் மிஷின். இது உங்களுக்கு மாடலுக்கு வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா சைஸஸில் இருக்குது, நிறைய அளவுகளில் கிடைக்கிது, நிறையா பெனிஃபிட்ஸோட, அதாவது ஒரு மிஷினுக்கும் இன்னொரு மிஷினுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸோட கிடைக்கிது. நீங்கள் இந்த மாதிரி மிஷின் வாங்கும்போது நல்லா போயிட்டு ஒரு டெமோ பார்த்துட்டு சர்ச் பண்ணி எதில் வந்து ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இது நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடலுக்காக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை காமிக்கிறேன். இப்போ இந்த ஐஸ் கேண்டி மேக்கிங் மிஷினுக்கு 3 விதத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், நேம் சொல்லலாம். ஐஸ் கேண்டி மேக்கிங் மிஷின் சொல்லலாம், குல்ஃபி மேக்கிங் மிஷின் சொல்லலாம், அப்புறம் பாப்சிக்கிள் மேக்கிங் மிஷின் சொல்லலாம். 3 சொன்னாலும் உங்களுக்கு ஒரே மிஷினை தான் உங்களுக்கு குறிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, இதில் மோல்டு நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். மோல்டு ஏற ஏற உங்களுக்கு அதனுடைய ரேட்டும் வந்து என்ன செஞ்சிட்டே போகும், ஏறிக்கிட்டே போகும். மினிமம் வந்து ஒரு 65,000 உங்களுக்கு கிடைக்குது. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த லெவலுக்கு கூட உங்களுக்கு போகுது. 5 லட்சம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பெரிய பிளான்ட் வச்சுருக்கவங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் என்ன செய்கிறாங்க, வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நம்ம பெரிய பிளான்ட் அப்படின்னு வைக்காமல் நம்ம நார்மலாக பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு 1 லட்ச ரூபாய், 1,10,000 இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கினாலே பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், நல்ல விதமாக ரன் பண்ணலாம். இப்போ இதுலேயே பாருங்கள், ஒரு பேட்சுக்கு 1/2 ஹவருக்கு 200லேருந்து 300 கேண்டி வரைக்கும் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் வாங்குங்கன்னு நான் சொல்லலை. இதே மாதிரி நிறைய மாடல் இருக்குது. உங்களுக்கு மாடல் காமிக்கிறதுக்காக ஒரு மிஷின் வந்து நான் இங்கே வந்து வீடியோவில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் இந்த குச்சிகளை செருகிறதுக்காக ஒரு ட்ரே இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, குச்சிகளை இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதில் வந்து இந்த மோல்டில் வந்து நீங்கள் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ பால் ஐஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பால் தேவைப்படும். அப்புறம் அதை வந்து ஸ்வீட்டோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன எசன்ஸ் வேணுமோ சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மோல்டில் நீங்கள் என்ன செய்யணும், ஊற்ற வேண்டியதாக இருக்கும். முன்னாடியே மிக்ஸ் பண்ணி வச்சு அதை என்ன செய்வீங்க, இந்த மோல்டில் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த குச்சியெல்லாம் செருகி வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரேயை தலைகீழ கவுத்திங்கனாலும் உங்களுக்கு அந்த குச்சி வந்து கீழே விழாது. அதை கொண்டு வந்து இந்த மோல்டில் செருகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஐஸோடைய அந்த குச்சி வந்து எப்படி வரும், சேர்ந்து உங்களுக்கு வரும். இப்போ தலைகீழ திருப்பி அதில் செட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இதை நாம் வந்து மிஷினுக்குள்ளே இதை என்ன செய்வோம், அப்படியே வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்குள்ளே அதை வந்து அப்படியே செட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -20லேருந்து -30 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து கூலிங் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூல் ஆகும். அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஈஸியாக உங்களுக்கு ஐஸ் ஃபார்மேஷன் நடக்குது. ஒரு -20லேருந்து 30 டிகிரி செல்சியஸ்னால் எவ்வளோ கூலிங்னு பார்த்துக்கோங்க. அந்த கூலிங்கில் உங்களுக்கு ஈஸியாக ஐஸ் கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ ஐஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடுது, கிடைக்க ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி தான் இதில் வந்து என்ன செய்கிறாங்க, கேண்டி ஐஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறாங்க. இப்போ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கிங் மிஷின் ஒன்றே, நீங்கள் மிஷின் வந்து மோல்டுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் மாடலுக்கு தகுந்த மாதிரி, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்க வேண்டியது, மிஷின் வாங்கிக்க வேண்டியது. அது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்தது. ஒரு 65,000லேருந்து ஒரு 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இடம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடம் உங்களுக்கு தேவையில்லை. இதுக்கு மிஷின் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் பிளான்ட்டாக வைக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய இடம் உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ளேவர்ஸ், எசன்ஸ் இதெல்லாம் வாங்குறது தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியல் ரொம்ப கம்மி தான். எங்கேயுமே உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஆன்லைன் சைஸ்லேயும் சரி, நார்மலாக உங்களுக்கு ஹோல்சேல் கடைகளையும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக தான் இருக்குது. இப்போ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது
நீங்கள் சாதாரணமாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் இப்போ நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்க ஒரு 200லேருந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஒரு 250 வரும்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் மோல்டு அதிகமாக ஆக நீங்கள் இன்னும் நிறையாவே நீங்கள் அதில் என்ன செய்ய முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு 150 வரைக்கும் நீங்கள் கேண்டி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ 1 மணி நேரத்துக்கு என்ன பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா அதோட அளவு பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 5000 கேண்டி நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு கேண்டிக்கு ஒரு ஐஸுக்கு நீங்கள் ₹1 நீங்கள் லாபம் வச்சா கூட, எல்லாம் போக நீங்கள் ஒரு ஐஸுக்கு நீங்கள் ₹1 லாபம் வச்சா கூட ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் ₹5000 அதில் என்ன செய்ய முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதுவே ஒரு மாதத்துக்கு அப்படிங்கும்போது அதோட கணக்கு எங்கே போகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் ஒரு மிஷின் போடும்போது இந்த லெவல் நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஈஸியாக ஒரு மாதத்துக்கு நீங்கள் எல்லா செலவும் போக 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதில் வந்து உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் இவ்வளவு, இது இவ்வளவுக்கு விற்கலாம் அப்படின்லாம் நான் சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான ரேட்டில் இருக்குது. சிட்டி சைடு ஒரு ரேட்டாக இருக்குது, அதுவே வந்து நீங்கள் கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரேட்டாக இருக்குது. அப்போ எங்கே நீங்கள் விற்றா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ₹1 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இதை எங்கே சேல் பண்ணலாம், இப்போ அப்படி ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நகரத்து பக்கம் ஒரு சிட்டி பக்கம் இதை விற்கிறது ரொம்ப நல்லது. கிராமத்து பக்கம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது இதோட ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் பெட்டிகள் வச்சு எல்லாம் வெளில தள்ளிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. ட்ரை சைக்கிளில், அப்புறம் சைக்கிளில் இதிலெல்லாம் வச்சு ஒரு ஐஸ் பாக்ஸ் வச்சு தள்ளிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களே வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், விற்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஐஸ் பாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 4-5 வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அதை ஒரு வாடகைக்கு விடுற மாதிரி கூட, அதாவது அவங்க வந்து பணமே கொடுக்காம இத்தனை ஐஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஐஸுக்கான லாபத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கூல்ட்ரிங்க்ஸ் கடைலாம் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய ஃப்ரீசர்ஸ் வச்சுருப்பாங்க. அங்கே கொண்டு போய் நீங்கள் இதை என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். கேட்டுட்டு நீங்கள் அங்கே வந்து வைக்கலாம். அப்போ நம்மளோட ப்ராஃபிட்டோட மார்ஜினை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வைக்கும்போது இதில் நீங்கள் வந்து நல்லா சேல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரேப்பர் போட்டு இதில் ஒரு நேம் போட்டு அதுக்கு ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணியும் நீங்கள் என்ன செய்யலாம், இதை சேல் பண்ணலாம். அந்த மாதிரி சேல் பண்ணும்போது நம்ம நார்மலாக சும்மா அப்படி விற்கிறத விட அந்த மாதிரி சேலில் வந்து கொஞ்சம் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஸ்கூல் இருக்கிற பக்கம், குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல இதோட சேல்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மேக்ஸிமம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் சாப்பிட்றதா இருந்தால் கூட, பெரும்பாலும் குழந்தைகள், அந்த சிறியவர்கள், அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க, ஒரு 21-22 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னாலும் அதிக அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஐஸோ ஐஸ்கிரீமோ அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் பன்மடங்கு லாபம் பார்க்க முடியும். ஆனால் இந்த சேல் பண்ணுற டெக்னிக்கை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே வரணும், மாற்றிக்கிட்டே இருக்கணும். மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நிறைய பேர் நிறைய ஐஸ் பாக்ஸ் வாங்கி வச்சு, இல்லை ட்ரை சைக்கிள் வாங்கி வச்சு, நீங்கள் அந்த மாதிரி முதலே இல்லாமல் வர்றவங்களுக்கு கூட நீங்கள் இதை ஒரு வாடகைக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிஸ்னஸை பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த தொழில் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.